பிடிக்க வேணாம் தம்பி. அட இதுல என்ன இருக்கு காட்டுங்க. சொன்ன இதுல கேளு என்ன தம்பி. இருக்கு? ஐயோ அம்மா. சரி வலிக்காத மாதிரி தேய்ச்சி விடுறேன். டேய் பேராண்டி, என்னடா படிக்கிருக்க? அது ஒண்ணும் இல்ல பார்த்தா, பாட்டி தண்ணி எடுத்துட்டு வரும்போது வழுக்கி விழுந்துட்டாங்க. இவங்க காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல, அத தைலம் தேய்ச்சி விடுறேன். வலிக்குது அம்மா. ஐயோ வலிக்குது அம்மா. சரி சரி சரி, கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் சுளுக்கு போகும், இல்ல ரத்தம் கட்டிக்கும். பொண்டாட்டி வீட்டு ஆளுகளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே உருகுறானே. இப்ப எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்கா? இதுக்கும் டாக்டர் கிட்ட போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவோமா? ஐயோ வேணாம் ஐயா, அதான் தைலம் தேய்ச்சாச்சு இல்ல, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடிப்பட்ட இடத்துல இப்படி நல்லா உருவி விட்டாதான் ரத்தக்கட்டு வராம இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ என்னாச்சு? பதட்டப்படாதீங்க. தண்ணி எடுத்துட்டு வரப்ப பாட்டி வழுக்கி விழுந்துட்டாங்க. கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல, அத தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். ஐயோ நீங்க எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க. அத இப்படி கொடுங்க. என்ன பண்றீங்க? நீங்க எந்திரிங்க. எந்திரிங்க தம்பி, எந்திரிச்சு இப்படி வாங்க. அம்மா ஐயோ அத்தை. ஐயோ என்ன அத்தை, ரொம்ப வலிக்குதா? மாப்பிள்ளை தைலம் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா இருந்துகிட்டு எந்த கௌரவமும் பார்க்காம ஏன் காலை பிடிச்சு மருந்து போட்டு விடுறீங்களே. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. பாட்டி, இப்ப எதுக்கு என்ன யாரோ மாதிரி பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன பிரிச்சு பார்க்காதீங்க. நான் உங்க பேர மாதிரி தான், அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது சரி.